எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 செப்டம்பர் 2024 மற்றும் 13 செப்டம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து முதலிடம், ஜப்பான் இரண்டாவது இடம், அமெரிக்கா மூன்றாவது இடம், கனடா நான்காவது இடம். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 33வது. அடுத்து, ரங்கீன் மச்லி கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ரங்கீன் மச்லி கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ராஜீவ் ரஞ்சன் சிங். நான்காவது கேள்வி, அல் நஜா 5 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா ஓமன். அடுத்து, 2024ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் அகில இந்திய அளவில் 2வது இடத்தை பிடித்த மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. இதில் முதலிடத்தில் கர்நாடகா உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 6வது கேள்வி, 2024-25ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் அந்நிய நேரடி முதலீடுகளை பெறுவதில் எந்த மாநிலம், நான் நாடுன்னு போட்ட மன்னிச்சிருங்க, எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. இதில் தமிழ்நாடு மாநிலம் 6வது இடத்தில் உள்ளது. அடுத்து, எந்த ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது? 2040ஆம் ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. அடுத்து, ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் மூலம் எந்த வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரின் சுகாதார பாதுகாப்பிற்கு வழிவகை செய்கிறது? 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள். அதாவது ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டங்கிறது பார்த்திங்கன்னா 5 லட்சம் வரை காப்பீடு. அடுத்து, சமீபத்தில் காலமான சீதாராம் யெச்சூரி எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி சமீபத்தில் காலமானார். அடுத்து, 2023 ஒருநாள் உலகக்கோப்பையால் இந்தியாவுக்கு கிடைத்த வருவாய் எவ்வளவு என இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்டான ICC தெரிவித்துள்ளது. ரூபாய் 11,367 கோடி. அடுத்து, 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியின் மகளிர் உயரம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை பூஜா வென்ற பதக்கம் எது? தங்கப்பதக்கம் வென்றார். தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில். அடுத்து, 2024ஆம் ஆண்டு புச்சிபாபு கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ஹைதராபாத். செமிகான் 2024 என்ற 3 நாள் மாநாடு, அதாவது செமிகண்டக்டர் மாநாடு எங்கு தொடங்கியது? கிரேட்டர் நொய்டா. அடுத்து, ஒடிசா கடற்பகுதியில் குறுகிய தூர ஏவுகணையை DRDOவும் இந்திய கடற்படையும்
வெற்றிகரமாக எப்போது சோதித்தது? இதுக்கு சரியான விடை 12 செப்டம்பர் 2024. எங்கு? ஒடிசா கடற்கரையில், அதாவது சந்திப்பூர் என்ற இடத்தில். அடுத்து, குத்தம்பாக்கத்தில் ரூபாய் 500 கோடியில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைய உள்ளது. குத்தம்பாக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது குத்தம்பாக்கம். அடுத்து, மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுதா சேசையன். அடுத்து, இந்திய அறிவியல் கழகத்தின் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஃபீல்ட் நாட்டின் முதல் ஏரோஸ்பைக் ராக்கெட் என்ஜின் ஹாட் ஃபயர் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. அதாவது 168 மில்லிமீட்டர் ராக்கெட் மோட்டாருக்கான இந்த நிலையான சோதனை பெங்களூருவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் IIScயின் செல்லகரே வளாகத்தில் அமைந்துள்ள அந்த நிறுவனத்தின் ப்ரொபல்சன் சோதனை தளத்தில் நடைபெற்றது. அடுத்து, அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 70 வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு மத்திய அமைச்சரவை, அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது நாட்டில் 4.5 கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு சேவையை பெறுவார்கள். இதன் மூலம் மாநிலங்களுக்கு 38,000 மின்சார பேருந்துகள் வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதாவது 169 நகரங்களில் ரூபாய் 3,435 கோடியில் 38,000 மின்சார பேருந்துகள் வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதே மாதிரி வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ள ரூபாய் 2,000 கோடி ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது இந்த திட்டத்துக்கு பேர் மௌசம் இயக்கம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மௌசம் இயக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம், தேசிய நடுத்தர அளவிலான வானிலை முன்னறிவிப்பு மையம் ஆகிய மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் 3 முக்கிய நிறுவனங்களில் ரூபாய் 2,000 கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்துக்கு பேர் மௌசம் இயக்கம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ரூபாய் 12,461 கோடியில் நீர்மின் திட்டங்கள் அடுத்த 8 ஆண்டுகளில் 36,350 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையங்களை கட்டமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒதுக்கீடு செய்துள்ளது. அடுத்து, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. அதாவது தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். இது மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு? 15 செவிலியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதாவது ரூபாய் 1 லட்சத்திற்கான ரொக்கப்பரிசு, பதக்கம், பாராட்டு சான்றிதழ். அடுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அதாவது 12 செப்டம்பர் 2024ஆம் தேதி காலமானார். இவர் 2005ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டு சீதாராம் யெச்சூரி பொறுப்பேற்றார். 3 முறை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பயிற்சி போர்டு நிறுவனத்துடன் சென்னை IIT ஒப்பந்தம். தமிழகம் முழுவதும் 240 பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு சாலை பாதுகாப்பு அறிவு மற்றும் திறன்களை வழங்கும் நோக்கில் போர்டு நிறுவனத்துடன் சென்னை IIT ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை IIT இயக்குனர் V. காமகோடி, போர்டு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதிக்கான தலைவர் ஸ்ரீனிவாசன் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. அடுத்து, அரசு ஊழியர்களின் பணிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து, ரூபாய் 500 கோடி முதலீட்டில்
தொழில் விரிவாக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கேட்டபில்லர் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதாவது கேட்டபில்லர் நிறுவனம் ரூபாய் 500 கோடி முதலீட்டில் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோ நகரில் ஒப்பந்தம் கையொப்பமானது. அடுத்து சாதனை படைத்த சென்செக்ஸ் நிஃப்டி, அதாவது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிஃப்டியும் புதிய உச்சவரம்பை அடைந்துள்ளது. அதாவது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் 83,000 என்ற அளவை எட்டி வரலாற்று சிறப்புமிக்க அளவை எட்டியுள்ளது. அதே மாதிரி நிஃப்டி 25,388.90 என்ற புள்ளியை அடைந்து உச்சநிலையை பெற்றுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 12 செப்டம்பர் 2024 மற்றும் 13 செப்டம்பர் 2024. நன்றி.